அனைவருக்கும் வணக்கம். அதே போல் பூனை குறுக்க போயிருச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஐயோ சகுனம் சரியில்லை, இரு இரு போகாத போகாத, ரோட்டில் யாராவது வராங்களான்னு கொஞ்சம் பார்த்துக்க, பூனைலாம் குறுக்க போனால் போகக்கூடாது, ஐயோ அது கெட்ட சகுனம், அந்த காரியமே விளங்காமல் போயிடும், நடக்காது, அப்படி இப்படின்னு 1008 சொல்லுவாங்க. ஆனால் அதோட உண்மையான விளக்கம் யாராவது தெரிஞ்சுக்க விரும்பியிருக்கீங்களா? இல்லைப்பா, எங்கள் தாத்தா சொன்னாங்க, எங்கள் பாட்டி சொன்னாங்க, இல்லை பெரியவங்க சொன்னாங்க, அதனால் அதை அப்படியே கேட்டு அப்படியே நான் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வழியிலேயே போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி அந்த விஷயத்தை எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணால் அதோட உண்மை நமக்கு தெரிய வரும். சரியா? இப்போ அதோட உண்மையை நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? பூனைகள் எப்பொழுதுமே நம்ம வாழ்கிற பகுதியில் தான் இருக்கும், தெருக்களில் தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, வீரர்கள் எல்லாமே போருக்கு போவாங்க. அப்படி போருக்கு போகும் பொழுது அந்த தெரு ஓரங்களில் ஆண்கள் யாருமே இருக்க மாட்டாங்க போருக்கு போனதுனால. அப்போ அங்கே இருக்கிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, வயதானவர்கள், குழந்தைகள், பெண்கள், இவங்க தான் இருப்பாங்க. பூனை இருக்குது அப்படின்னா இது மக்கள் நிறைஞ்சு இருக்கிற இடம், அதனால் நம்ம இந்த வழியாக போவேன்னா இந்த வழியாக போனால் அவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பூனை குறுக்க வருது, அதனால் இங்கே மக்கள் இருக்காங்க, நம்ம இந்த பக்கம் போவேன்னா நம்ம வேறு பக்கமாக போவோம் போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்களாம். அந்த ஒரு ரீசன், அந்த ஒரு வார்த்தை இந்த காலத்தில் எப்படியெல்லாம் மாறி போச்சு பார்த்தீங்களா? இப்படி தான் பல வார்த்தைகளை பலவிதமாக வேறு மாதிரி அவங்களுக்கு சாதகமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகம் சொல்லிகிட்டு இருக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வோம். ஓகேவா? அதனால் எந்த மூட நம்பிக்கையும் நம்பாதீங்க. அப்படியே நம்பினாலும் அது உண்மையாக பொய்யா அப்படின்றத போய் சர்ச் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நன்றி.